ஒரு வழியா இப்பதான் திமுக மாநாடு முடிச்சுட்டு ஸ்டாலின் வந்து சென்னை போயிருக்காரு. அவரும் ஒரு நிம்மதியா போலான்னு தான் போனாரு. போன உடனேயுமே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. கொடுக்குற சீட்டு பத்தாது, எனக்கு இன்னும் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க. சரி, அவங்க 2 சீட்டு கொடுத்தா ஏற்றுக்குவாங்களா? அது இன்னும் 2 சீட்டு 3 சீட்டு சேர்த்து கொடுத்தா அதை வந்து ஓர்சல் பண்ணலாம்னு நினைச்சா விடுதலை சிறுத்தைகள்ல கட்சிக்குள்ள கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. திருமாவளவன் வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாரு. நம்ம என்னதான் இருந்தாலும் டிஎம்கே தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா கட்சிக்குள்ள 6 சீட்டு பத்தாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய கட்சிக்குள்ள உருவாகிருக்கு. அது மட்டும் இல்ல, தேமுதிகாலையும் ஒரு குளறுபடி உருவாகி இருக்குது. அந்த செய்தி பார்த்தா லேசா அப்படியே வெளியில கசிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரலங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விசிகாவும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, காங்கிரஸும் சரி, எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 10-14 வருஷமா அவங்களோடவே இருக்கிறாங்க. 2014 இருந்து 10 வருஷத்துக்கு மேல ஒரே கூட்டணியில ஒன்னாவே இருக்கிறாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் டிஎம்கே மேல வந்தா எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் ஏத்துக்குச்சு. எத்தனையோ நம்ம பார்த்துருப்போம். வேங்க வயல் பிரச்சனை, பல பிரச்சனைகளை திருமாவளவன் முட்டு கொடுத்ததெல்லாம் பார்த்துருப்போம். ஏன் கடைசியா தூய்மை பணியாளர் பிரச்சனை கூட முட்டு கொடுத்து பயங்கர அவமானங்களை எல்லாம் சந்திச்ச திருமாவளவனை பார்த்துருப்போம். எல்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுத்து. அந்த நிலைமையில இப்ப என்ன புதுசா பிரச்சனை உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேமுதிகவுக்கு வந்து 9 சீட்டும் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சுதீஷ் கொடுத்தாங்க இல்லைங்களா? இப்ப அதுலதான் பிரச்சனை வருது. நான் இத்தனை வருஷமா இருந்து இவ்வளோ பிரச்சனைகளோட இருந்து எல்லாத்தையும் பழியும் நான் ஏத்துக்கிட்டு, வேங்க வயல் பழியும் கூட ஏத்துக்கிட்டு எனக்கு 6 சீட்டு தான் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. காங்கிரஸ் அவங்க கடுமையா போராடி 25 சீட்ல இருந்து ஒரு 3 சீட்டு முக்கி வந்திருக்கிறாங்க. 65 குறைஞ்சு இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் 3 சீட்டு ஏறிடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில அவர் மயக்கம் போட்டே விழுந்துட்டாரு. யாரு இவரு கம்யூனிஸ்டுங்கிற முஸ்லீம் லீக்ல காதர் மொய்தீன் அவர் வந்து மயக்கம் போட்டே விழுந்துட்டாரு 2 சீட்டு கொடுத்ததுக்கு. இப்படி ஏகப்பட்ட கசமசா இருந்து ஒரு வழியா நிம்மதி அப்படின்னு நினைச்சுதான் அவங்க மாநாடு நடத்தினாங்க திருச்சியில. இப்ப என்னன்னா திருப்பியும் பிரச்சனை புதுசா உருவாயிருச்சு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தேமுதிகாலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. தேமுதிகால வந்து ஸ்டாலின் வந்து சீட்டை குறைக்கிறதா கொஞ்சம் கட்சியில வந்து எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 9 சீட் கொடுக்க வேண்டாம், 6 சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சிக்குள்ள ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அந்த காண்டில் வேற இப்போ பேடிஎம்ல தான் பேடிஎம்ல தான் இல்லை, பிரேமலதாவுக்கு வந்து தகவல் போக அந்த பொம்பளை கொஞ்சம் கடுப்புல இருக்கிறாங்க. அது தேமுதிக காரணக்கே டிஎம்கேவோட சேர்றதுக்கும் விருப்பம் இல்லை. அவங்க கட்சி ஆரம்பிச்சதே, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதே டிஎம்கேவை எதிர்த்து தான். ஆனா இந்த பிரேமலதா வந்து அங்க போய் சேர்ந்துட்டாங்க. சரி, அதான் ஆரம்பிச்சே நான் சொன்னேன், அவங்களுக்கு தேவை அந்த ராஜ்யசபா சீட்டு, அதை குறி வச்சு தான் போனாங்க அப்படின்னு. இப்போ 9 சீட்டு தரதா இருந்து இப்போ அதில் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து நான் இத்தனை வருஷமா உங்களோட இருந்து எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் நான் முட்டு கொடுத்து வந்த எனக்கு 6 சீட்டு, முந்தானயத்து வந்து சம்பந்தமே இல்லாத தேமுதிக அது 1% ஓட்டு, 1% அதுக்கும் கீழே வாக்கு வங்கி வச்சிருக்கிற அதுக்கு வந்து 9 சீட்டு பிளஸ் 1 ராஜ்யசபாவா அப்படிங்கிற பிரச்சனை அங்க தொண்டர்கள் மத்தியில் உருவாயிருக்கு, சலசலப்பு உருவாயிருக்குது. இப்ப திருமாவளவனுக்கு வேற வழி இல்லை, என்ன செய்யணும்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாப்புல. அதை வந்து இப்ப ஸ்டாலினுக்கு சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, பிரச்சனை எல்லா பக்கமும் உருவாகும். கம்யூனிஸ்டும் சேர்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. 4 சீட்டு 6 சீட்டுங்கிறதெல்லாம் இப்ப தேமுதிகவுக்கு என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க? நாங்க இத்தனை வருஷமா எல்லா போராட்டத்திலையும் உங்களோட நாங்க இருந்தோம், ஆனா நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கல அப்படின்னு இப்ப அந்த பிரச்சனை புதுசா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ அந்த மாநாடு முடிஞ்சு நேற்று வந்தா இல்லைங்களா, இன்னில இருந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இனிமேல் தாவல் உண்டா போகுது ஸ்டாலினுக்கு. இதை எப்படி அவர் வெளியில கொண்டு வர போறாரு, இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாருங்கிற பொறுப்பு தான் இருக்கு. அதிமுக கூட்டணி என்ன பேசவே ஆரம்பிக்கல. இன்னைக்கு திருச்சிக்கு பிரதமர் வர்றாரு, அது பேசி முடிச்சிருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக பார்த்தீங்கன்னா 160 அல்லது 170 இடங்கள்ல போட்டியிடும். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ரோட்ல போறவங்க கூட்டணி சேர்த்திக்கலையே. அவங்க குறிப்பிட்ட அதே கட்சி சேர்ந்தவங்க பிஜேபி இருக்கு, அப்புறம் ஜான் பாண்டியன்,
பாமக, இன்னும் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்க தானே. இவங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் ரெண்டு தானே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பாமக அன்புமணி ராமதாஸ் அவர் தான், அவருக்குலாம் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு 9 சீட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. பிஜேபி எல்லாம் எல்லாமே அதை அனுசரித்து போயிடுவாங்க, அவங்க வந்து நீ தேர்தல் நோக்கி நகர்றது தான். ஆனால் கூட்டணியே இறுதி செய்ய முடியாம இப்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறது யாரான்னு பார்த்தா திமுக தான். ஆரம்ப காலத்துல வந்து பிரச்சனையே இல்லாத இயக்கம் திமுக, நாங்க நெடுநாளைய கூட்டணி, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எல்லாருமே சொன்னாங்க. திருமாவளவன்ல இருந்து அத்தனை பேருமே பேசினாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா பிரச்சனையே அங்கதான் உருவாயிருக்குது. அந்த கட்சி இன்னும் கூட்டணி இறுதி செய்யப்படவில்லை. இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூதமா வெடிக்கும். அடுத்த அப்டேட்டுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்.